Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 21st January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நாளை ஸ்ரீராமர் சிலை பிரதிஷ்டை, விழா கோலம் பூண்டது அயோத்தி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் மூலவர் குழந்தை ராமரின் சிலை திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 22ஆம் தேதி பிரணாப் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதையொட்டி அந்த நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. கோயில் முழுவதும் மலர்கள், சிறப்பு விளக்குகளால் அலங்கரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நகரங்களும் ராமர் தொடர்பான கருத்துருவில் கண்கவர் பதாகைகள், அலங்கார வளைவுகள், வில்லம்பு வடிவங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நெக்ஸ்ட் ஒன், ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்தில் பிரதமர் வழிபாடு. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தி ராமர் கோவிலில் மூலவர் சிலை பிரதிஷ்டையை முன்னிட்டு பிரதமர் நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருகிறார். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சனிக்கிழமை காலை 11:05 வந்தார். ஸோ ராமேஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சென்னையில் விரைவில் பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம். சென்னையில் விரைவில் பள்ளிகள் பாதுகாப்பு மண்டலம் அமைக்கப்படும் என்று பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு, போக்குவரத்து வார்டன் அமைப்பு ஆகியவற்றின் சார்பில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 7 இடங்களில் இன்று மக்களுடன் முதல்வர் முகாம். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிய சிந்தனைகள் தேவை என்று தொழில்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் சனிக்கிழமை நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசின் பிரதிநிதியாக அமைச்சர் TRB ராஜா, தமிழக தொழில்துறை செயலர் அருண் ராய், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி விஷ்ணு ஆகியோர் அடங்கிய குழு கலந்து கொண்டது. அந்த மீட்டிங்கில் தான் தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு புதிய சிந்தனை வேணும் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 1006 குழந்தைகளுக்கு காது கேளாமை பாதிப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1000 குழந்தைகளுக்கு 6 குழந்தைங்களுக்கு காது கேட்கறது இல்லை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 குழந்தைகளில் 2 குழந்தைகளுக்கு பிறவியிலேயே செவித்திறன் இழப்பு ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். LICயில் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. திட்டத்தின் பெயர் ஜீவன் தாரா. திட்டத்தின் பெயர் முக்கியம், ஜீவன் தாரா. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 20ல் இருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் பங்கு பெறலான்னு சொல்லியிருக்காங்க. வயசில் மூத்த பாலிசிதாரர்களுக்கு அதிக ஓய்வூதிய வசதி உட்பட பல்வேறு வகையான சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். VIT வேந்தருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தென் நெக்ஸ்ட் நியூஸ், விண்வெளியில் பயனற்ற செயற்கைக்கோள்களை அளிக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது குறித்த மேலும் தகவல்கள் என்ன அப்படின்னா, சந்திராயன் 3 உடைய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் கூறிய விஷயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திராயன் 3 விண்கல திட்டத்திற்காக ஆரம்பம் முதல் இறுதி கட்டம் வரை எடுக்கப்பட்ட முயற்சிகள், செயல்பாடுகள், சந்தித்த தடைகள், விடாமுயற்சியால் இலக்கை அடைய முடிந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளித்துறையில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் உள்ளிட்ட பல முக்கிய சப்ஜெக்டோட பங்கு முக்கியமானதாக இருக்குது. வரக்கூடிய காலத்தில் AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம், ககன்யான் திட்டம் குறித்தும் இங்கு கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள்.
100 புதிய பேருந்துகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட் ஒன், இலங்கை அதிபருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. உகாண்டாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலம் என்ன அப்படின்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இதையடுத்து அந்த நாட்டுக்கு தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கையை பயன்படுத்தி இந்தியா சுமார் $4 பில்லியன், அதாவது 33,250 கோடி மதிப்பிலான கடன் மற்றும் இலங்கை செலாவணி அடிப்படையிலான வர்த்தகம் உள்ளிட்ட உதவிகளை வழங்குச்சு. சாகர் திட்டம் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் கடல்சார் ஒத்துழைப்புக்கான இந்தியாவின் கொள்கை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சாகர் திட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஒரே நேரத்தில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேணும் அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரூபாய் 10,000 கோடி தேவை என்று தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னா புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்முதலுக்காக மட்டும் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரூபாய் 10,000 கோடி தேவைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், 3 ஆண்டுகளில் நக்சல் அச்சுறுத்தலில் இருந்து நாடு விடுபடும் என்று அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. துணை இராணுவ படையான சசஸ்திர சீமா பால் என்று சொல்லக்கூடிய SSB அமைப்போட 60வது ஆண்டு தினம் ஜேத்பூர் அருகே சலோனிபரி பகுதியில் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டுச்சு. அதில் கலந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா, ஸ்வியாடெக் அதிர்ச்சி, நோஸ்கோவா அசத்தல். நடப்பு ஆண்டில் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓப்பனில் நம்பர் 1 வீராங்கனையாக போலந்தின் இகா ஸ்வியாடெக் சனிக்கிழமை அதிர்ச்சி தோல்வி. இதுதான் அந்த நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முதல் நாளில் தமிழ்நாட்டுக்கு 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்கள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் முதல் நாளான சனிக்கிழமை தமிழ்நாடு போட்டியாளர்களுக்கு 2 தங்கம் 2 வெண்கலம் மொத்தம் 4 பதக்கங்கள் கிடச்சிருக்கு. 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் வெள்ளிக்கிழமை தொடங்கி வச்சார். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் வரும் 31ஆம் தேதி வரைக்குமே இந்த போட்டி நடைபெறப்போகுது. ஸோ 4 இடங்கள் தான், சென்னை, கோவை, திருச்சி, மதுரை. போட்டியோட முதல் நாளான சனிக்கிழமை யோகா, வாழ்வீச்சு ஆகியவற்றில் தமிழ்நாட்டுக்கு தங்க பதக்கங்கள் கிடச்சிருக்கு. ஆடவருக்கான ரிதமிக் இணை யோகாவில் தமிழ்நாட்டின் இரட்டையர் சகோதரர்களாக இருக்கக்கூடிய சர்வேஸ் மற்றும் தேவேஸ் முதலிடம் பிடித்து தங்கம் வாங்கியிருக்காங்க. மேற்கு வங்கம், மகாராஷ்டிரத்தை சேர்ந்தோர் முறையே வெள்ளி, வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிலேயே மகளிர் பிரிவில் தமிழகத்திற்கு ஓவியா, ஷிவானி ஆகியோருடைய கூட்டணி வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், குடியரசு தின அணிவகுப்பு முப்படை பெண்கள் படைப்பிரிவு பங்கேற்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படைப்பிரிவு பார்த்திங்க அப்படின்னா 25 வயசாக இருக்கக்கூடிய கேப்டன் சந்தியாவுடைய தலைமையில் தான் அணிவகுப்பு நடக்க போகுது. இது தொடர்பாக இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது குறித்து இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா அணிவகுப்பு நடக்க போகுது. இது பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கும். தென் அது மட்டும் இல்லை, இந்திய ஜனநாயகம் மற்றும் வளர்ந்த நாடாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான தருணமாகவும் இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை செயலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் முறையாக இந்திய இசைக்கருவிகளை வாசித்தபடி 100 பெண் கலைஞர்கள் அணிவகுப்பில் பங்கேற்க போகிறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இஸ்ரேல் தாக்குதலில் 4 ஈரான் இராணுவ அதிகாரிகள் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் ஒன், ஏமனில் 6வது முறையாக அமெரிக்கா தாக்குதல். இந்த நெக்ஸ்ட் நியூஸ், அரிச்சல் முனையில் பிரதமர் மோடி இன்று வழிபாடு. பிரதமர் நரேந்திர மோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளில் கலந்துக்கிட்டாரு. அந்த புகைப்படம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
ஆளுநர் மாளிகையில் ருத்ராட்ச மரக்கன்றை நட்டு வச்சிருக்காரு பிரதமர் மோடி. த நெக்ஸ்ட் ஒன், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சனிக்கிழமை வந்த பிரதமர் மோடி அவர்கள் கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயண பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறாரு. அந்த புகைப்படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.